students, plus 2 maths, chapter 11, probability distributions, நிகழ்தகவு பரவல்கள், exercise 11.3, பயிற்சி 11.3. இதில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் த அமௌண்ட் ஆஃப் மில்க் sold daily at a milk booth is distributed with a minimum of 2 liters and maximum of 600 liters with the probability density function f of x is equal to k when 200 less than or equal to x less than or equal to 600 which is equal to 0 otherwise. மற்ற எல்லா வேல்யூஸ்லையுமே இது வந்து என்னவாக இருக்கும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 0வாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். The probabilities sales will fall between 300 liters and 500 liters. இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் சொல்லணும். நம்ம ஒரு மில்க் பூத்தில் வந்து ஒரு நாளைக்கு சேல் ஆகிற மில்கோட அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 liters வந்து சேல்ஸ் ஆகும், மேக்ஸிமம் வந்து 600 வந்து லிட்டர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்குரிய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இது. நம்ம ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் equal to 1. இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து ட்ரூவாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200, அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்வல் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது நம்பர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து 200, இது வந்து 600, இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இந்த மாதிரி இன்டர்வலை நம்ம பிரிச்சுக்கும் போது இதில் மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது ரெண்டு இன்டர்வல்லையும் எக்ஸிஸ்ட் ஆகாது. அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றதை எப்படி எழுதிக்கிறோன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 200 to 600 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 600 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கிறோம். இந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷன் 0ன்றதுனால அது ரெண்டுத்துக்கும் நம்ம 0 எழுதிக்கிறோம். இங்கே மட்டும் எப்படி எழுதிக்கிறோம்னா, கே இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இன்டர்வல் சைன் போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் கே வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால வெளியே எடுத்துடுறோம். இன்டெக்ரல் டிஎக்ஸோட இன்டெக்ரேஷன் வந்து எக்ஸு, லிமிட்ஸ் வந்து 200 to 600 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அப்பர் லிமிட் 600, லோவர் லிமிட் வந்து 200, அதனால் 600 மைனஸ் 200ன்னு வந்துடும். முன்னாடி வந்து கே இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 1. இதை சப்ராக்ட் பண்ணும்போது 400 இன்ட்டு கே ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். தேர்ஃபோர் கே இஸ் ஈக்குவல் டு 1/400 அப்படின்னு வந்துடும். இப்போ கேவோட வேல்யூ 1/400 அப்படின்றதுனால நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மறுபடியும் எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, கே வந்து 1/400, அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/400, லிமிட்ஸ் வந்து 200 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 600 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அதர்வைஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த நம்பர் லைனில் இந்த லிமிட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வலில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரணும், அதுக்கப்புறம் 600லேருந்து இன்ஃபினிட்டி வரணும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 200. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்குரிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இந்த லிமிட் எக்ஸுன்றதுனால இந்த வேறு வேரியபிளாக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எழுதிப்போம். அதாவது எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூன்னு எழுதிப்போம். இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை, அதனால் அதனுடைய வேல்யூ வந்து 0. ஹோல் திங் வில் பி 0. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது இந்த இன்டர்வலுக்கு வரணும். இந்த இன்டர்வலுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நம்ம இந்த லிமிட்டில் கண்டுபிடிச்சா கூட நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எஃப் ஆஃப் யூ டியூ ப்ளஸ் 200 to எக்ஸ். இந்த இன்டர்வலுக்கு நடுவில் வரும்போது அந்த வேல்யூ வந்து நம்ம அப்பர் லிமிட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ இது வந்து நமக்கு 0ன்னு தெரியும். அதனால் 0 ப்ளஸ்
எஃப் ஆஃப் யூ வந்து இந்த இன்டர்வலில் நமக்கு 1/400, அதாவது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1/400. அது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால நான் வெளியே எழுதிட்டேன். இன்டெக்ரல் 200 to x into du. இன்டெக்ரல் duவோட வேல்யூ வந்து u, அப்பர் லிமிட் வந்து x, லோவர் லிமிட் வந்து 200 இங்கே இருக்கிறனால விச் இஸ் ஈக்குவல் டு 1/400. அப்பர் லிமிட் x யூஸ் பண்ணிக்கிறோம். x minus 200 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ 1/400 த்ரூ அவுட் இது மல்டிப்ளை பண்ணும்போது x/400 minus 200/400. 200/400 ரெண்டு 0 கேன்சல் ஆகிடும். அங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 2 2s are 4 இருக்குது. அதனால் 1/2 அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது 600 less than x less than ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்லேருந்து தான் எழுதிட்டு வரணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு டெஃபினேஷன் தெரியும். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூன்னு தெரியும். இப்போ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ ப்ளஸ் 200 to 600 1/400 இன்ட்டு டியூ ப்ளஸ் 600 to infinity எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால் 0 போட்டுடுறோம். இதில் மட்டும் ஃபங்க்ஷன் வந்து 1/400, அது கான்ஸ்டன்ட்டு. அதை வந்து வெளியே எடுத்துடுறோம். நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இதனுடைய இன்டெக்ரேஷன் வேல்யூ வந்து u, அப்பர் லிமிட் 600, லோவர் லிமிட் வந்து 200. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1/400, அப்பர் லிமிட் 600 minus 200 லோவர் லிமிட் எழுதிட்டோம்னா இது 400 கிடச்சிரும். 400/400 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதுகிறோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 200 x/400 minus 1/2 when the interval 200 less than or equal to x less than or equal to 600 which is equal to 1. 600 less than or equal to x less than ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தேர்ட் சப்டிவிஷன் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the probability that the daily sales will fall between 3 liters and 5 liters அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா P of 300 less than or equal to x less than or equal to 500. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 300 to 500 f of x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷன் வந்து 1/400 300 to 500 integral dx which is equal to 1/400. இதனுடைய இன்டெக்ரேஷன் x, அப்பர் லிமிட் 500, லோவர் லிமிட் வந்து 300. இது அப்பர் லிமிட் வந்து 500 மைனஸ் லோவர் லிமிட் 300னால 500 மைனஸ் 300ன்னு எழுதிடுறோம். இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 200/400ன்னு வந்துடும். கேன்சல் பண்ணோம்னா 1/2 அப்படின்னு கிடைக்குது. இதே சம்ம வேறு மெத்தட் பிரகாரமும் நம்ம போடலாம். P of 300 less than or equal to x less than or equal to 500. இங்கே நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சதுனால இதை எப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம்னா எஃப் ஆஃப் 500 மைனஸ் எஃப் ஆஃப் 300 அதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். இதை யூஸ் பண்ணாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். தேங்க்யூ.